can change a moment, one idea can change the world, one step can start a journey, but a prayer can change the impossible. I call upon prayer song. இதை வணங்க பாடல் பாட சர்வீஷன்ஸா 2ஆம் ஆண்டு மாணவியை அழைக்கின்றேன். I would like to invite Principal Dr. V. Prabha to welcome the audience. I am privileged to deliver the modern women to keep equity of all responsibility as a good A group becomes a team when each member is sure of having always inspire you to cherish and uphold the values and direction of nursing profession. We extend a grateful welcome to all the parents, the relatives, media members, our devotees who came to grace this occasion. Once again, I welcome each and everyone present here for this family ceremony 2020. Om Namo Narayana. Thank you very much for the time. கூட இருக்கிறது எவ்வளோ முக்கியமான டைம் இருக்குது தெரியும். மெடிக்கல் காலேஜ் சின்ன விஷயம் இல்லை. நிறைய நிகழ்ச்சி இருந்தாலும் அவங்க வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்திருக்காங்க. தேங்க்ஸ் டீன் அவங்களுக்கு. அப்புறம் வந்து பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் அண்ட் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே தெரியும் ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் நர்சஸ் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஹவு வேல்யூபிள் யூ ஆர். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய டிகிரி படிக்கலாம். அது வந்து வெறும் டிகிரி தான். ஆனால் நர்சஸ் வந்து வெறும் டிகிரி மட்டும் கிடையாது. நீங்கள் தான் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த லைஃப். ஸோ அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருமே தெரியும் லைக் கோவிட் டைமில் வந்து நீங்கள் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க. நாட் ஒன்லி கோவிட் டைம், எல்லா நேரத்துலையுமே கோவிட்ன்றது 2019 முடிச்சு அப்படின்ட்டு நர்சிங் ப்ரொஃபஷனல்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் யார்? ஒரு பிரிட்டிஷ் லேடி. அவங்க வந்து பெரிய பணக்கார லேடி. என்னாச்சு பேரண்டிங் வாரம் நடந்தப்போ என்னாச்சு நிறைய பேர் வந்து அடிபட்டு கிடந்தாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அப்போலாம் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி நிறைய ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ஃபெசிலிட்டி இல்லாத டைமில் ஒரு டைமில் வந்து கலெக்டர் ஒன்று எடுத்துட்டு அடிபட்டு இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து யார் வந்து ரொம்ப சிக்காக இருக்கும் அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இறந்தாங்க. இன்னைக்கு அவங்க தான் வந்து இந்த நர்சிங்கான ஒரு காரணம்.
ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கலாம், கொஞ்சம் ஏழைகள் வந்திருக்கலாம். அவங்க போடுற மாதிரியான ட்ரெஸ் அவங்க போட முடியாதது என்ன ஆகும், புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்து இப்போ இருக்கிற இந்த யூனிஃபார்ம் வந்து இடத்துல வந்து எல்லாருமே நம்ம வந்து போடுறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ் என்ன பண்ணணும், அப்பா அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காலேஜில் சீட் கிடைக்கிறது எவ்வளோன்றது உங்களுக்கு விட உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். எத்தனையோ பேர் வீட்டிலேருந்து சீட் கிடைக்காம போயிருக்காங்க. அவங்க பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல நர்ஸாக இருக்கும். நர்சிங் கோர்ஸ்ன்றது என்னன்னா, நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் போய் வேலை செஞ்சாலும் நர்ஸ் இல்லை. நீங்கள் வீட்டிலே நிறைய பேர் வந்து நர்ஸ் படிச்சுட்டு வந்து நிறைய பேர் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அது ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொசைட்டிக்கு ஒரு நர்ஸ் படிச்சுட்டா அவங்க வெளியே வந்தாங்கன்னா எத்தனையோ லைஃப்பை வந்து சேவ் பண்ணுவாங்க. ஸோ அவர்கள் வந்து ஒரு நர்ஸ் படிச்சுன்னா தயவுசெய்து வந்து அட்லீஸ்ட் பார்ட் டைமாக போகும். நீங்கள் நாளைக்கு போகிற இடத்துல வந்து வேலை செய்யலாம் சொன்னாலும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆஃப் டே நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் படித்த படிப்பானது சர்வீஸ் இருக்குது. அதெல்லாம் தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கும். ஸோ ஒருத்தரும் கூட வந்து இந்த சர்வீஸை வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா நர்சிங் கோர்ஸ் முடிச்ச அடுத்த நாளே இல்லை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். மீதி கோர்ஸ்லாம் அப்படி கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, எத்தனை பேர் டிகிரி படிச்சுட்டு ஐடிலாம் படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வேலை கிடைக்காது, சும்மா இருக்கும். அவங்க பிடிச்ச கம்பெனிக்கு போனால் போயிடணும். ஆனால் நர்சிங் வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் நினச்சிங்கன்னா நான் அடுத்த நாள் வேறு ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு டிமாண்டிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் கோர்ஸ் தான். அதனால் வந்து நீங்கள் வந்து எஸ்பெஷலி ஆல் ஆர் டு தேங்க் யுவர் பேரண்ட்ஸ். ரெண்டாவது இந்த நர்சிங் கோர்ஸ் படிக்கிறது 4 இயர்ஸ் படிக்கிறீங்க, 3 இயர்ஸ் படிக்கிறீங்க. அந்த டைம் தான் வந்து ரொம்ப க்ரூஷியல் டைம். ஏன்னா வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மீதி காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. லீவ் போட்டு நல்லா சுத்தமாக நல்லா செய்யணும். ஆனால் நர்சிங் அப்படி கிடையாது. நீங்கள் எதை பற்றி படிக்கிறீங்க, நம்மளை பற்றியே படிக்கணும், நம்மளுடைய உறுப்புகளை பற்றி படிக்கணும். நீங்கள் ஒரு நாள் கிளாஸ் போகிறதுனால ஏதோ ஒரு பார்ட்ஸ் பற்றி நீங்கள் மறக்க போகிறீங்க. அதனால் வந்து வீட்டுக்கு போகிறச்ச உங்கள் அப்பா அம்மாவே ஒரு இதுன்னு சொன்னாங்க, நீங்கள் இருக்காதீங்க கிளாஸ் பண்ணுங்க, புரியுதுங்களா? இங்கே வந்து நீங்கள் படிக்கணும், ஒரு கிளாஸ் வந்து மிஸ் பண்ணணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நர்சிங்கிறது நார்மலானது கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு நர்சிங் அப்படின்றது எல்லாம் ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஓவர்சீஸில் போங்க, டாக்டருக்கு வேல்யூ இருக்கும் இல்லையோ, ஃபஸ்ட்டு வேல்யூ யாருன்னு பார்த்தா நர்சஸ் தான். ஏன்னா யார் பேஷண்ட்டை டெய்லி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, நர்சஸ் தான். டாக்டர்ஸ் கிடையாது, இல்லை அட்மிட் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்லாம் கிடையாது. நர்சஸ் தான் வந்து ஒரு நாளும் பேஷண்ட் இருக்காங்க. அப்போ டெய்லி நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனில் என்ன எடுத்துக்கணும், இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஓகே அந்த லேப் வச்சு ஒரு ஓகே போகிறீங்க, நான் இன்னைக்கு வந்து நர்ஸாக இருக்க போகிறேன், ஏழை பணக்காரங்கள்லாம் பார்க்க போகிறதில்ல, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து நான் செய்கிற சேவையானது எல்லாருக்கும் ஒரே மாதிரி போய் சென்றடையும் அப்படின்றது தான் நீங்கள் எடுக்கிற ஓ. அதனால தான் நீங்கள் இன்னைக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்து ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க இவரோட நர்ஸ் அப்படின்னு. அதே போல் நீங்கள் எல்லாரும் பிங்க் கலர் போட்டுருக்கீங்க. பிங்க் கலர் உங்களுக்கு அடையாளம் ரொம்ப சாஃப்ட் கலர், எஸ்பெஷலி யாருக்கு நிறைய வந்து குழந்தைங்களுக்கு பிங்க் கலர். அதனால் வந்து அந்த பிங்க் கலர் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருமே பிடிக்கணுன்றதுக்காக இந்த இதை எடுத்து கூட எடுத்து வந்திருக்காங்க. ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட். ஸோ அரசாங்கம் நிறைய வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நர்சஸ் வந்து மேலே வந்து ப்ரொஃபஷனில் எடுத்துகிட்டு வர்றது. முக்கியமாக பார்த்தோம்னா நர்சிங் படிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க. நிறைய பார்த்தோம்னா வேறு ஸ்டேட்லேயும் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை, தமிழ்நாட்டில் வந்து பெரிய அவேர்னஸ் இருக்குது, இங்கேயே நிறைய டிமாண்டிங் இருக்குது. ஸோ வகையில் வந்து நீங்கள் நர்சிங் கோர்ஸ் எடுத்ததுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தேங்க்ஸும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் எல்லாரும் தேங்க்ஸும். ஏன்னா ஒரு வீட்டில் யோசிச்சுப்பாங்க, ஹோம் கேர் நர்சிங் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஹோம் கேர் நர்சிங் இருக்குது. நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம் நர்சஸ் கிடையாது. நீங்கள் நல்ல ட்ரெயின் ஆகிட்டு சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்களே ப்ரைவேட்டாக வந்து நர்சிங் அந்த அளவுக்கு ஒரு வெளிநாட்டிலலாம் இது நிறைய இருக்குது. வீட்டில் வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூப்பிடுவாங்க, நீங்கள் போய் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபீஸ் வரும். அதுபோல் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நர்ஸ் என் மருமகள் முடிச்சிருந்தாங்கன்னா அந்த வீடு வந்து ஒரு அசட் அப்படின்னு. எப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் பார்த்து போகிறீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தை, ஹஸ்பண்ட், அங்கே மாமனார் மாமியார் எல்லாரையும் பார்த்துப்பீங்க, அப்பா அம்மா எல்லாரையும் பார்த்துப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் கேராக நடக்கும், புரியுதுங்களா? அதனால் வந்து நர்சிங்கிறது நார்மல் ப்ரொஃபஷனல் இல்லை, அதை நல்ல எத்திக்ஸோடு படிச்சுட்டோம், டிசிப்ளினாக வெளியே வரும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
மேரத்தோட டெடிகேட்டட் ஒர்க் அண்ட் சின்சியர் ஒர்க் மாத்திரம் இல்லை, உங்களோட மேரத்துக்கு உள்ள அந்த கனெக்ஷன், the love and affection and care. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்கள் ப்ரொஃபஷனோட வேல்யூ. ஸோ தெர் ஆர் so many people here. ஸோ மேடத்துக்கு உங்ககிட்ட இருந்து அட்வான்ஸ் வருதுன்னா தட் இஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட். ஸோ சார் சொன்ன மாதிரி நம்ம டைரக்டர் சார் சொல்லுவாங்க இல்லையா, மற்ற ப்ரொஃபஷனுக்கும் உங்கள் ப்ரொஃபஷனுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரு ஐடி ப்ரொஃபஷனோ எல்லாருக்கும் இப்போ நமக்கு உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து யூஆர் டீலிங் வித் பேஷண்ட் அது எவ்வளோ ஆன்சர். ஸோ அதனால தான் இப்போ மேடம் வந்து உங்களோட இது வந்து வெறும் டீச்சிங் மாத்திரம் இல்லை, லலிதா மேடத்தோட இது வந்து இந்த உங்களுக்கு விளையாடுறதுல நாட் ஓன்லி த தியரி அகாடமிக்ஸ், ஸோ ஹவு டு டீல் வித் த பேஷண்ட்ஸ், ஹவு டு கம்யூனிகேட் வித் த பேஷண்ட். ஸோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் அந்த பாண்ட் வந்து வரும். உங்களோட ஃபீல்டில் another thing is during an emergency you should know about the subject. your patient அடிபட்டு வராங்கன்னு சொன்னால் நீங்கள் பிளட்டை பார்த்தோன்னா ஜெட்ரி ஆகக்கூடாது இல்லையா? பட் அட் த சேம் டைம் எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ், யாராவது அடிபட்டால் எல்லாரும் மாதிரி நமக்கும் மனசு கஷ்டப்படும்ல. ஸோ அந்த அந்த ஃபீல் இருக்கும் மனசில். பட் உங்கள் பிரெயின் ஹார்ட்டில் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். உங்கள் பிரெயின் வந்து ஒர்க் பண்ணணும். ஓ இந்த ப்ளீட் வந்து என்ன ஆகும், ஸோ எப்படி ஹவு டு டூ த ஃபர்ஸ்ட் எய்ட், இது எப்படி இந்த பேஷண்ட்டுங்கிறது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது எல்லாம் இது சிம்பத்தியோடையே, அந்த எம்பத்தி சிம்பத்தியோடையே உங்களோட பிரெயின் ஆக்ட் பண்ணணும். உங்கள் பிரெயின் வந்து அதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த டைமில் உங்களோட சப்ஜெக்ட் வரணும். ஸோ இது என்ன வாட் ஆல் த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பார்த்து இந்த ப்ளீட்னா எங்கே ஆகுது, இது என்ன பிரச்சனை வரும், என்னென்ன நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், இது எல்லாமே ஒரு மைண்ட் வந்து திங்க் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ்ட். ஸோ இதுக்கு மேலே வந்து சரி நீங்கள் பேஷண்ட் மட்டும் போய் பார்த்துட்டு இருக்கீங்களா, அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஒரு அட்டண்டருக்கு எவ்வளோ பதற்றம் வந்து ஒரு பொம்மையா. ஸோ அவங்களே அட் த சேம் டைம் நீங்கள் சொல்லணும், ஒன்றும் இல்லைங்க சரியாயிடும், நம்ம சரி பண்ணிடலாம். ஃபஸ்ட் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா அவங்களுக்கு ஆறுதலான அந்த வார்த்தை. அவங்க என்ன சொல்லணும்? ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்? சரியாயிடும், கவலைப்படாதீங்க சரியாயிடும். என்ன அதாவது நமக்கே தெரியும் அடுத்த செகண்ட் போகிற இதுனா கூட நம்ம வந்து அதை சொல்லணும். என்ன சொல்லணும்? சரியாயிடும். என்ன வார்த்தை சொல்லணும்? நமக்கு மேலே டிவைன் பிளஸிங்ஸ் இருக்குது. ஸோ வி ஆர் டூ, அவ்வளோதான். நம்ம கையில் தான் அவங்க செய்கிறதுக்கு தான் இருக்கும். அந்த ஃபைனல் டெசிஷன் எடுக்க வேண்டிய ஆள் யாரு? கடவுள் தான். ஸோ அப்போ அதனால தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. தோஸ் வார்த்தை சார் சொன்னாங்க டிசிப்ளினோட நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்க்க இருக்கீங்க என்ன ஆகும் இந்த கனெக்ஷன்ஸ். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்காகவும் நீங்கள் இருக்க முடியும், ஒரு கேர்டேக்கராகவும் நீங்கள் இருக்க முடியும், அட் த சேம் டைம் ஒரு மெடிக்கல் அந்த ப்ரொஃபஷனல் இதுவாகவும் இருக்க முடியும். இது எல்லாமே சேர்ந்தது அந்த ஒன் அண்ட் ஒன்லி ப்ரொஃபஷன் யார்? நீங்கள் தான் இல்லைங்களா? அவங்க வந்து யார்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் பேசுகிறதா சொல்லிட்டாங்க, சரியாயிடும் சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டை வந்து ஸோ 50% வந்து பேஷண்ட்டை நீங்கள் பேசுகிற இல்லையா? எவ்வளோ பெரிய டிசீஸாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் யாராக இருந்தாலுமே இப்போ நானுமே எனக்கு எப்படியோ இருந்தால் யாராவது சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைங்க வந்து இந்த சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் உங்களோட பார்க்க ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் அதுக்கு ஸ்டடியே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது இதில் so many செல்ஸ் நம்மளுடைய இம்யூன் செல்ஸில் வந்து ஒரு மெமரி செல்ஸ்னு ஒரு செல் இருக்குது. ஸோ நல்ல விஷயங்களை கேட்கும்போது அது வந்து இந்த ஸ்டோரியில் கிட்டே இருக்கும். நம்ம என்னவர் நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது இதற்கு செல்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மெனி ஸ்டடிஸ் ஆர் கோயிங். ஸோ தட்ஸ் உங்களோட இந்த ப்ரொஃபஷன் வந்து மற்ற வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் நான் சொல்ல முடியும். ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடாக நம்ம பண்ண வேண்டியது வந்து கட்டாயம் இருக்குது. அதனால் ரொம்ப சோர்வும் போயிடக்கூடாது.
பேஷண்ட்டை டீல் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக நம்ம டீல் பண்ணணும், ஃபர்மாகவும் இருக்கணும். அண்ட் வி ஷுட் நாட் பி அரகண்டாக இருக்கணும். இது எல்லாமே இந்த ஃபீல்டில் மட்டும்தான் வரும். அது உங்களுக்கான மெயின். ஓகே, திஸ் டேஸ் இப்போ நம்ம எதுக்காக வந்து லைட்டிங் லேம்ப் இது பண்ணுறது ஏன் எதுக்காக? இப்போ எத்தனையோ பேர் சர்வீஸ் பண்ணிட்டாங்க, எத்தனையோ பேர் பண்ணிட்டாங்க. ஏன் இன்னொரு மட்டும் நம்ம ஃபாரின் ஸ்டைலில் நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே எப்படி சொல்கிறாங்க. வார்த்தையை சொல்லும்போது எல்லாருமே வந்து நம்ம பிறந்தோ வெந்ததே திண்டு இது வந்தால் வடிவம் இருக்கக்கூடாது நம்ம இல்லையா? நமக்குன்னு வீசுடாக யூனிக் ஐடென்டிட்டி, நமக்குன்னு நம்ம கடவுள் இந்த பூமியில் படைச்சிருக்காருன்னா நம்மளை ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஸோ நம்மளை எதுக்காக, நம்மளை என்ன செய்ய சொல்கிறாரு, எந்த சர்வீஸ் பண்ண சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்காக. ஸோ நம்ம ஐடென்டிட்டி விட்டுட்டு போகும்போது தான் ஸோ எத்தனையோ பேர் உங்களோட பணமோ உங்கள் அழகோ உங்களோட இதுவோ லைஃப்பில் இருக்க போகிறது கிடையாது. பட் இந்த சோசியல் சர்வீஸ் சார் சொன்ன மாதிரி அந்த வாரில் அத்தனை பேருக்கு காயப்பட்டவங்க இது பண்ணி அவங்க அவ்வளோ வசதியாக இருந்தால் கூட அப்படி ஒரு சர்வீஸ் கூட இருக்கக்கூடிய இத்தனை இயர்ஸில் இன்னும் எத்தனையோ இயர்ஸில் அந்த சர்வீஸ் தான் என்றைக்குமே நிற்க போகுது. இதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய மாடல் வந்து என்ன, நம்மளோட சர்வீஸ் நம்ம பண்ணும்போது அதுதான் என்றைக்கும் லைஃப்பில் வந்து நின்றுட்டே இருக்கும். அப்புறம் இந்த லைட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ நம்ம சயின்ஸ் பண்ணலாம். ஏன் லைட்டோட இம்பார்ட்டன்ஸ் எல்லா டாப்பிக்கில் எல்லாம் ஏதோ ஒரு லைட்டு ஏன் சில லைட்டோட மெயின் இது சன்னோட மெயின் சன்லைட்டில் மெயின் இது என்ன சயின்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லையா? ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லைன்னா யாருக்கும் ஃபோட்டோ இருக்காது. அதுதான் ஃபஸ்ட்டு ஆர்ஜன். ஸோ அதனால தான் நம்ம வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், மார்னிங் சன்னு கார்டன் பண்ணுறோம். அவங்க இயற்கை நேச்சரை வந்து வழிபடுற ஒரு விஷயமும் என்னென்னா அதனால தான். ஸோ அதுதான் ஆர்ஜினாக இருக்கிறதுனால எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு எந்த இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு எவ்வளோ பெரிய இருட்டாக இருக்கட்டுங்க, ஒரு லைட்டு வந்து எல்லாருக்குமே எல்லா ஒரு உள்ள மொத்தத்தையும் ஒன்றுமே விளக்கணும். ஸோ அது இப்போ யார்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் ஹார்ட்டில் இருக்குது. இந்த லைட்டுங்கிறது நீங்கள் பேஷண்ட் பண்ணுற சர்வீஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி உங்களோட நீங்கள் வந்து அகாடமிக்காகவும் நல்ல இதுவாக இருக்கணும். உங்களோட கிளாஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தென் மற்ற ப்ரொஃபஷனுக்கும் இருக்கும். அதே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எதுனாலும் சொல்கிறேன். இப்போல்லாம் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் 1 இயர் சர்வீஸ் 2 இயர்ஸ் சர்வீஸ் உங்களோட இந்த ப்ரொஃபஷன் மட்டும் டேஸ் கிடையாது, இயர்ஸ் கிடையாது, ஹவர்ஸ். ஹவு மெனி ஹவர்ஸ் தான் நீங்கள் ஓகேயா? இத்தனை ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இது வந்து மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி கிடையாது. இந்த மாதிரி இது வந்து கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஸ்டில் ஈவன் எஸ்டே திங்ஸ். ஸோ பார்க்கும்போது நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் இந்த லேர்னிங் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நம்மளோட நாட் ஒன்லி இந்த நாலேஜ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல, எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எந்த விதத்துலலாம் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கும். தென் லேர்னிங் இஸ் அகைன் ஒவ்வொரு டைமும் நீங்கள் எத்தனை வயசானது மேடம் வந்து எப்படி நடக்காமல் இன்னும் வந்து இருக்காங்கன்னா ஸோ நம்மளோட உங்களுக்கு தெரியல நம்மளோட பேசிக் விஷயம் நீங்கள் ஆக்டிவாக வச்சுட்டு உங்களோட பிரெயின் நியூரான்ஸ் எல்லா செல்லுமே வந்து நீங்கள் அதுக்கு மேலே கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் எப்போவுமே நீங்கள் யூத்தாகவே இருக்க முடியும். நீங்கள் யூத்துக்காக உங்கள் எக்ஸ்ட்ரா அப்பியரன்ஸ்க்காக இதுக்காக எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. யூ ஷுட் டூ ஒர்க், ஃபிசிக்கல் ஒர்க். அண்ட் உங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது என்ன எத்தனை வயசு ஆனாலும் அந்த சென்ஸ் வந்து விடுவாங்க. நீங்கள் அப்பெண்டிக்ஸ் பற்றி தெரியுங்க. அப்பெண்டிக்ஸ் நம்ம உடம்புல இருக்க அப்பெண்டிக்ஸ் ஆர்டர் இப்போ என்ன ஆகலாம் இருக்குது, அதுக்கு வேலை இல்லை. ஸோ அதனால அது சுருங்கி போயிடுச்சு தெரியுங்க. அதோட எவால்யூஷன் ஸோ ஆக்சுவலாக செல்லுலோஸ் டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக இருந்த ஒரு இதுக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாறும்போது அதோட வேலை கம்மியாக போகும். அப்பெண்டிக்ஸ் வந்து அதோட சைஸ் வந்து குறைஞ்சும் போது இயற்கையாகவே பண்ணிடும். ஸோ நீங்கள் உங்கள் அறிவையோ உங்கள் திறமையோ வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது அதோட இது வந்து குறைஞ்சி போயிடும். ஓகேயா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி யூத் அண்ட் யூ வாண்ட் டு சர்வ் த பீப்புள் அப்படிங்கும்போது டெய்லி யூ வாண்ட் டு லேர்ன் அண்ட் யூ கோ பை டிசிப்ளின் அண்ட் யூ ஹேவ் தட் ஸ்பிரிச்சுவாலிட்டி தட் காட் கைட் யூ. And again, thank you so much for giving this opportunity. வேலூர் மருத்துவக் கல்லூரி கிடைச்சிருக்கு. அதுக்காகவும் நான் வந்து உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் சொல்லி நன்றி.
Thank you, sir, for journey towards years and greatness. Now it's time for the first year students to pay tribute to Florence Nightingale, the lady with the lamp. There is a much vibrant moment in the wise nurse's life as it gives a sense of dedication towards fulfilling their profession. I request the budding nurses to light their lamps and shine in their nursing profession. I call upon the students to stand for that light. ஒவ்வொரு பழக்கமும் நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறதுக்கு வந்து யூ நீட் டு டூ ஃபார் கண்டினியூஸ்லி ஃபார் 21 டேஸ் ஈக்குவலி இல்லை இட் கேன் பி இதர் ஆர்கனைசேஷன் உங்களுடைய படிக்கிற காலத்திலேயே அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம்னா இட் பிகம்ஸ் a routine for you. அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் சார் எப்பவுமே சொல்லுவாங்க ஸோ கம் டு ஒர்க் வித் பாசிட்டிவ் மைண்ட் செட் அதுக்கு அதுக்கு நம்ம ஒரு 5 minutes மெடிடேஷன் இல்லை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மெடிடேஷன் ஒரு பிரார்த்தனை prayer and some form of yoga, some form of exercise. நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க ஒர்க் போ இப்போ படிக்கிற காலத்துல காலேஜ் போ நெக்ஸ்ட் நீங்க ஒர்க் போற காலத்துல ஒர்க் போனீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஃபீல் நம்ம மனசுல ஒரு அமைதியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே போய் சேரும். ஸோ வித் ஆல் தி பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಇಪ್ಪ ಕಳಿಸಿಲ್ಲ
the lady with the are expected to understand and moral standards. This pledge was written in honor of Florence Nightingale, who is credited as being the founder of modern nursing. So, dear students, I request you all to be in position in the presence of this assembly to render nursing services with due respect for the dignity and rights of the people I serve. I will at all times respect the values and beliefs of the people entrusted to my care and will make no distinction of caste, creed or race in the performance of my duties. I will strive in the practice of my profession to promote health, prevent illness, alleviate sufferings, and I serve. I will hold in trust personal information of a confidential nature. I use my best judgment in sharing this with responsible persons. I will strive to maintain cooperative relationship with fellow workers in nursing and other fields. I will try to maintain standard of personal conduct that will reflect credit upon my profession. I will strive